ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. வக்கரம் அடைந்து பின்னோக்கி வராரு. ஜூலை 27 அவர் டிசம்பர் 13 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 5 மாத காலத்துக்கு அவர் வக்கரகதியில் இருக்கிறாரு. வக்கரங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். சனி பகவான் வக்கரம் அடைந்தார்னா அவர் கெடுபலங்கள் நீங்கி நல்ல பலங்களை கொடுப்பார். மகர ராசிக்கு ராசிநாதன் 1-2 கூடியவர். ராசிநாதன் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உடையவர், உங்கள் நடவடிக்கை உரியவர். அதுபோக குடும்பம், வாக்கு, பழக்க வழக்கம், கையில் காசு பணம், இப்படி எதிர அமைப்புக்கும் அவர் வருவார். ஸோ தனிப்பட்ட முறையில் உங்கள் பொருளாதார நிலைக்கு சனி பகவான் உதவி பண்ணுவார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபதி என்ன நடந்தாலும் சரி, இப்போ நல்லா இருக்கும். குறிப்பாக சனி மகா திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். அதுபோக செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, இப்படி வயதுக்கு ஏற்ற மாதிரி சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே இது பொதுவான பலன் தான். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஏன்னா 3 நட்சத்திரத்துக்குமே சனி பகவான் ராசிநாதன் தான். ஸோ அந்த ராசிநாதன் இப்போ 3ஆம் இடத்துல அவர் வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு. வக்கரம்ங்கிறது என்னென்னா, சூரியனுடைய மாற்றத்தால் நிகழ்கிற ஒரு நிகழ்வு. சூரியனுக்கு சனி பகவான் சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்கரம் அடைவார். அதே நேரம் சூரியன் இருக்கிற இடத்துல 5ஆம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஸோ சூரியனுக்கு 9-5 இந்த நிலைப்பாட்டில் சனி பகவான் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்திலிருந்து மீனம் 9ஆம் இடம். ஸோ கடகத்தில் சூரியன் வந்தோடனே சனி பகவான் வக்கரம் அடைய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விருச்சிகத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஸோ சனி பகவானுக்கு சூரியன் 5-9 வரும்போது இந்த நிகழ்வு நடக்கும். இதுதான் வக்கரம்னு சொல்கிறோம். சரியா நேர்களே? வக்கரம்னால என்னென்னா, சூரியனுடைய அந்த மைய பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் சூரியன் ஒரு கிரகத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். ஸோ 6, 7, 8 இந்த அமைப்பில் வரும்போது அந்த வக்கரம் நடக்கும். ஸோ 5ஆம் இடத்துல ஆரம்பித்து 9ஆம் இடத்துல முடியும். ஓகே நேர்களே, இதை இங்கிலீஷில் ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட் அப்படிம்பாங்க. ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட்னா வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறது. இப்போ ஜனன ஜாதகத்தில் வக்கரம் அடைஞ்சு சனி பகவான் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. நீசம் அடைஞ்சு இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. கேது கூட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் மேசத்தில் சனி பகவான் இருந்து வக்கரம் அடைஞ்சதார நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஏன்னா நீச வக்கரம் உச்சத்தை கொடுப்பாரு. சில பேருக்கு இந்த பலன்களை நல்லா கூடுதலாக தூக்கலாக கொடுக்கும். நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் மகர ராசியில். அதுக்கு ஜனன ஜாதகத்தில் அவர் அந்த நிலைமையில் இருக்கணும். சரியா? ஜனன ஜாதகத்தில் வக்கரம் அடைஞ்சு இருக்கணும். இல்லை வக்கரம் அடைஞ்சாலும் அவர் நீசம் அடைஞ்சிருக்கணும். மேசத்தில் வக்கரம் அடைஞ்சாருன்னா சூப்பர் பலங்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். அதேமாதிரி கேது கூட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார். சூட்சும அளவில் இருப்பார். ஸோ சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்றது நல்ல அமைப்பு தான். இப்போ பின்னோக்கி நகர்றதுனால அவர் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுமாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5, 9, 12 உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். நல்ல வேலை செய்யும். சரியா நேர்களே? அவருடைய பார்வைப்பட்ட இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் பிள்ளைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, இல்லைனா உங்களோட உடல் ஆரோக்கியம், அவங்க பார்க்குற தொழில், வியாபாரம், இல்லைனா அவங்களுக்கு சில விஷயங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கு அலைன்ஸ் பார்க்குறீங்க. அதில் நிறைய டிலே ஆகிருந்திருக்கும். பையனாக இருந்தானா அவன் சம்மந்தப்பட்ட வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுடைய காரியங்கள் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல அவருடைய பார்வை கெடுபலன் பரிபூர்ணமாக குறையும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 5ஆம் இடம் வலுப்படுறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. கோயில் குளத்துக்கு அடிக்க வர போயிட்டு வரீங்க. நல்லா சாமி கும்பிடுவீங்க. இயல்பாக இருப்பீங்க. மனித நேயத்தோடு இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுபோக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கலாம். உங்களை அறியாமலே குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. குலதெய்வத்தை பற்றி ஒரு தேடுதல் வரும். ஸோ இப்படி நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சு 5ஆம் இடத்தை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5க்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. சரியா நேர்களே? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பெரும் வெற்றி கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கன்னியை பார்க்குறாரு. குறிப்பாக கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சாஸ்திரம் வரைஞ்சவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வணிகம் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நவதானிய வியாபாரம், பருப்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட காரியங்களும் நல்லாயிருக்கும். கலை, இலக்கியம். அவர் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை வெட்ட பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக புதன் வெட்ட பார்க்குறாரு. புதன், சுக்கிரன் 2 பேருமே கலை சம்மந்தப்பட்ட கிரகங்கள். கலை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், சின்னத்திரை, வெள்ளித்திரை எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். பொழுதுபோக்கு அம்சம் உள்ள அனைத்து காரியங்களும் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் அதில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி.
சரியா? நம்ம வந்து ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம்னா அது பொழுதுபோக்கு தான். ஒரு பார்க்குக்கு போகிறோம், ஒரு பீச்சுக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு கடையில் போய் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், ஒரு பிக்னிக் போகிறோம், ஒரு கார் எடுத்து சுற்றுறோம். இது எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஸோ இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அதெல்லாம் நல்லா செய்வார். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். 12ஆம் இடத்தை பார்க்கறதுல என்ன அலைச்சல் இருந்திருக்கும், விரயம் இருந்திருக்கும், செலவு இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். 4 தடவை போய் அலைஞ்சிருப்பீங்க, அப்போ தான் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை, தடவை போனாலே முடிஞ்சிடும். முந்தி போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், பிரயாணம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் உடலில் ஒரு அலுப்பு சலுப்பு இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அயன சயன போக நல்லாயிருக்கும். 12ஆம் இடங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து படுக்கறை சுகத்தை கொடுக்குறது, தாம்பத்திய சுகத்தை கொடுக்குறது. கணவன் மணி உறவில் வந்து இந்த தாம்பத்தியம் ஒரு நெருடலாக இருந்திருக்கும். நெருடல்னால் என்ன, டயத்துக்கு போயிருக்க முடியாது. வேலை விஷயமா வந்து மனைவி கூட கணவன் சேர முடியாது, கணவன் கூட மனைவி சேர முடியாது. ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். ஒரு பரிபூர்ணமாக அதை அனுபவிக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாட்டத்தில் இருந்திருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜூலை 27 வருகிற டிசம்பர் 13 வரைக்கும் நல்லா ஒரு தாம்பத்தியத்தை அனுபவிப்பீங்க. தாம்பத்தியங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து இரவுங்கிறது ரொம்ப முக்கியம். இரவுன்னு ஒன்று இல்லைன்னா மனித வாழ்க்கையே வந்து ஒரு சூன்யமாக இருக்கும். அது கணவன் மணி உறவு, தாம்பத்தியம், கணவன் மனைவி கிட்ட பேசுகிறது, மனைவி கணவன் கிட்ட பேசுகிறது, மனத்தை விட்டு பேசுகிறது, பிரச்சனைகள்லாம் அன்றைக்கி நடந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறது, ஒருத்தருக்கு மனசாந்தி அடைஞ்சிக்கிறது, திருப்திப்படுத்துகிறது, சரியா? குறை நிறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நாளைக்கு எப்படி இருக்கலான்னு நாளே வந்து திட்டம் போடுவாங்க சில குடும்பத்தில். நாளை காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு, நாளைக்கு யாரை பார்க்க போகலாம், என்ன இது எல்லாமே நடக்கும். சில குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து பெட்ரூமில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சரியா? தாம்பத்தியங்கிறது வந்து கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளை பார்க்குறது தான் தாம்பத்தியம் கிடையாது. குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறோம், இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கும், 2 பேருமே வந்து லைஃப் பார்ட்னர். ஆணில் சரிபாதி பெண். அதனால தான் சிவன் வந்து அர்த்தநாரீஸ்வராக இருக்கிறாரு. சக்திக்கு வந்து உடம்புல பாதையை கொடுத்துருக்கிறாரு, இந்த தத்துவத்தை வளர்க்குறதுக்கு தான். அதனால் கணவன் மணி 2 பேருமே ஒருத்தருக்கு மியூச்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தை பேசுகிறதுக்கு அந்த நைட்டு அந்த பெட்ரூம் தான். சில குடும்பத்தில் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில குடும்பத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. ஜாயின்ட் ஃபேமிலியெலாம் நசன்னு இருக்கும், சரியா? ஒரு ஹாலில் எல்லோரும் படுத்துருப்பாங்க, புருஷன் முன்னாடி அவங்க பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட ஆள்லாம் நிறையா இருக்கிறாங்க. சாதாரண குடும்பத்தில் பிலோ மிடில் கிளாஸ்லலாம் ஒரே கூட்டமாக தான் இருக்கும். பிள்ளைகளும் வளர்ந்துடும், பொண்டாட்டிக்கிட்ட பேச முடியாது. ஏதோ கடமைக்கு அந்த மாதிரி சோறு எடுத்து வைக்க சாப்பிட்டு அப்படியே போயிடுவான். என்ன வர்றேன் போகிறேன் அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும், டைம் கிடைக்கும், சரியா? மனம் விட்டு பேச, சந்தோஷமாக இருக்க, இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும். அதெல்லாம் சனிப்பாவை நல்லா செய்வார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுல உள்ள கிரிப் குறையும். ஏன்னா அவர் வக்கரம் அடைச்சிட்டாருன்னா பின்னோக்கி போவார். பின்னோக்கி போகிறாருன்னா அவர் இயல்பு நிலையிலேருந்து மாறுறாரு. அவருடைய கொடு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, கொடிய பார்வை பார்க்குற இடத்துல ரிலாக்ஸேஷன் இருக்கும். நம்ம ஒருத்தரை நேருக்கு நேர் பார்க்குறது எப்படி இருக்கும், நின்றுட்டு நேருக்கு நேர் பார்த்தோம்னா நம்ம பெர்ஃபெக்டாக பார்ப்போம். நம்ம பின்னோக்கியே போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னோக்கிட்டே போயிட்டு நம்ம ஒரு நிலைப்பாட்டில் ஒருத்தரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா பார்க்க மாட்டோம், எக்ஸாக்டாக பார்க்க மாட்டோம். அந்த பார்வையோடைய கிளாரிட்டி குறையும். அதுதான் இப்போ நடக்குது, சரியா? சனி பகவானுடைய பார்வையோடைய கிளாரிட்டி இப்போ வந்து குறையுது. அடுத்த 5 மாதத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் நல்லா இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி பங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்கிற தான தர்மம், அறக்கட்டளை, கோயில் உலகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பிறர் கொடுத்து தானும் மகிழ்வீங்க. வெளிவட்டார வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ சனி பகவான் வந்து இப்போ வக்கரகதியில் வந்து மகர ராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குறாரு. அவர் வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கிறார். இதுதான் பெரிய சூத்திரம். இப்போ வீடு கொடுத்த குரு உச்சமாகி ராசியே பார்க்குறாரு, நல்லா இருக்கும். இப்போ சூரியன் சேர்ந்து இருக்கிறார், சிவராஜ் யோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். இன்றைக்கி அருமையான அமைப்பு. பௌர்ணமி யோகம், சந்திரயாதி யோகம், கஜகேசரி யோகம். எதிர்ப்பெல்லாம் தீரும், நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு 6, 7, 8 இப்போ நல்லா இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு நல்லா இருக்குது. உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லா உத்தியோகம் பண்ணுவீங்க. கடன் மணி உறவு, இணக்கம், இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம் நல்லபடியாக இருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். அரசாங்க காரியங்கள், அரசு தொடர்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் நல்லா கொஞ்சம் ரெஃபரன்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, சரியா? பழைய நிலைக்கு வருவீங்க, சரியா? இந்த எலெக்ஷனில் தோற்றவங்க, கட்சி சார்பாக சோர்ந்து இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் அப்படி மாற்றமாகி வருவீங்க. ஒரு நம்பிக்கை பிறக்கும், சரியா நேர்களே? அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ சோர்ந்து தோண்டு போய் கிடந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ நம்பிக்கை பிறக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும். அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்த கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது. எல்லா கிரகங்களுமே அடுத்தடுத்து குருவை கிராஸ் பண்ணுறாங்க. புதன் அடுத்து குருவை கிராஸ் பண்ணுறாரு, செவ்வாய் கிராஸ் பண்ணுறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 கூடியவன், 4, 11 கூடியவன் எல்லாமே குருவோட சேர்ந்து அடுத்த நல்லவனுக்கு போகிறதுனால அடுத்து வருகின்ற நாட்கள் வந்து மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். இதுதான் ஜோதிடத்தில் சொல்லணும். இப்போல்லாம் கோச்சார நிலையில் வந்து புதன் இப்போ வந்து ராசிக்கு 6ஆம் இடத்தை தனிச்சு இருந்து 12ஆம் இடத்தை பார்த்தாலுமே ஓரளவு பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும், சரியா? பள்ளிகள் படிப்பு விஷயம், வியாபாரம் இதில் கொஞ்சம் செலவு இருந்தாலுமே சரியாக போயிடும். அடுத்து வந்து ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்து வந்து ராசியை பார்ப்பார் குருவோட சேர்ந்து, நல்லாயிருக்கும். அடுத்து செவ்வாயும் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும், சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து நாட்களும் நல்லா இருக்குது, சரியா நேர்களே? செவ்வாய் வந்து வருகிற 5ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து இன்னும் அமோகமாக இருக்கும், சரியா நேர்களே? இந்த காலகட்டம் வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு பொன்னான காலமாக இருக்கிறது. சனி பகவானோட வக்கர பயிற்சி வந்து மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான பலன்களை கொடுக்குது. ஜனன ஜாதகத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்.
சரி, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவானோட வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சுத்தமாக இருங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், இல்லாதவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு கருப்பு கம்பிளி வாங்கி கொடுங்க, குடை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். காக்காக்கு கிள்ளு சாதம் வைங்க, வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். எறும்பு புத்துகளுக்கு சக்கரை போடுங்க. நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த மகர ராசிக்கு வந்து இந்த வருகின்ற நாட்களில் ஒரு 5 மாத காலத்துக்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சில சுப நிகழ்வுகள் நடக்கும். கனவோடு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த காரியங்கள்லாம் நடக்கும். சரியா? உங்களால் இதெல்லாம் முடியுமா, சாத்தியப்பட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்கள்லாம் முடியும். சரியா? கனவிலும் நினைக்காத காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிற காலமாக இது வரப்படுது. பார்க்குற வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கும். அரசு வேலையாக வந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, உயர் பதவி. பொதுவாக மீனத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால எதிர்பாராத தனவரு வரும். சரி, எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அங்கேருந்து பணம் வரும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பாராத தனவரு வரும், நல்ல ஒரு லெவலுக்கு போவீங்க. சரியா? நீங்கள் பார்க்குற வேலை, தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு உச்சநிலையை தொடுவீங்க, நல்ல ஒரு லெவலுக்கு டெவலப் ஆவீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றியை தவிர வேறு வார்த்தையே இல்லை. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் அதெல்லாம் கேரண்டியாக நல்லபடியாக செய்வார். சரியா நேர்களே? அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபினான்ஷியலாக என்ன, பண புழக்க வழக்கம், பண இருப்பு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் தான் நல்ல நல்ல காரியங்களை பண்ணுறாரு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும், செல்ஃபிஷாக இருப்பீங்க, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகங்காரம், அலட்சியம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தன்னை போல் பிறரை நினைக்கணும். சில பேர் சில இதாக இருப்பாங்க, அடாமண்டாக இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு அந்த அலட்சிய மனப்பான்மை இருக்கும். ஜனன ஜாதத்தில் சனி பகவானுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அகங்காரம், அலட்சிய மனப்பான்மை இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துருங்க. தன்னை போல் பிறரை நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சனி பகவான் பொதுவாகவே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இயல்பாக இருக்கிற மனிதனை நல்லா வச்சுக்குருவார். ஹெட் வெயிட் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிறவங்க, அன்றாட காரியத்தை அன்றாட செய்கிறவங்க கிட்ட சனி பகவான் நல்லா இருப்பார். அவங்கள நல்லா வச்சுக்குருவார். அவங்களுக்கு கெடுதலே செய்ய மாட்டார். யார் ஒருத்தனை வந்து அதிகமாக ஆட்டம் போடுறாங்க, தலைக்கணம் பிடிச்சி தனக்கு தான் தெரியும், மற்றவனை மதிக்காமல் இருக்கிறவங்க தலையிலலாம் கொட்டுன்னு கொட்டுவார். சரியா? ஆனால் இயல்பாக இருந்து தன்னை போல பிறரே மதிக்கிறவங்களை வந்து அவர் போற்றுவார், கொண்டாடுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வக்கரம் அடைகிறது வந்து நல்ல விதமாக இருக்குது. இந்த ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட் வந்து நல்ல விதமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ரிட்ரோகிரேட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும், கீர்த்தி, புகழ், பேர், பந்துஸ்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? நல்லா இருப்பீங்க. எந்த இடத்துல ஈஸியாக பிரவேசிப்பீங்க. பிரவேசிக்கிறதுன்னு என்ன, உங்களுடைய அப்பியரன்ஸ் ஈஸியாக இருக்கும். கஷ்டமான காரியத்தை கூட ஈஸியாக இலகுவாக ஹேண்டில் பண்ணுவீங்க. எதுக்கும் கலங்க மாட்டீங்க. நஞ்சனாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்போம். அப்பா வழி உறவு முறை. நீங்கள் வந்து மகனாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் இருக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம், நடிப்பு, நாடக கலைஞர்கள், திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். முயற்சியில் முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க. எண்ணியதுபடி நடக்கும். அரசாங்க ஆதரவு உங்கள் பக்கம் இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும், டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொண்டு போகலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொண்டு போகலாம். ஜூலை முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி 30 ஆயிடுச்சு. இன்னுமே அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 13 வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலை நடக்கும். அதுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யுங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் கர்மகாரகன். கர்மம்னா என்ன, நம்ம செய்கிற காரியம் வந்து இனிமேல் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து பிற்காலத்தில் பேசப்படும். வக்கரம் அடைஞ்ச காலத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நல்ல ஒரு வினையை பின்னாடி கொண்டு வரும். சரியா? நல்ல ஒரு காரியம் பண்ணுங்கள், அந்த வினைகள் நல்லாயிருக்கும். சனி பகவான் என்றைக்குமே நம்ம செய்கிற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. நல்ல காரியம் பண்ணோம்னா அந்த பலன்களை ரெட்டிப்பாக கொடுப்பாரு. கெட்ட காரியம் பண்ணாலும் கெட்ட காரியத்தை ரெட்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நல்லது கெட்டதுக்கு வந்து தண்டனை கொடுக்குற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நல்லாயிருக்கும். எதிர்ப்புகள்லாம் தவிடுபடி ஆகும். உங்களை யாராச்சும் எதிர்த்து கடை போட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க. சரியா? வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுக்கு எதிராளிகள் யாராக இருந்தாலுமே அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கும், வாய் மூடி தான் இருப்பாங்க. நேரடியாக உங்களை எதிர்க்க முடியாது. அதெல்லாம் சனி பகவான் சிறப்பாக செய்வார். நல்லா இருக்குது நேர்களே, அடுத்தடுத்து செய்யுங்க. சனி பகவானுடைய நட்சத்திரம் வர்ற அன்றைக்கும் நீங்கள் நல்லா சில வழிபாடு பண்ணலாம். சரியா? பூச நட்சத்திரம் இப்போ நல்லாயிருக்கும். பூச நட்சத்திரம் வர அன்றைக்கி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பூச நட்சத்திரத்தில் இப்போ குரு இருக்கிறாரு. சரியா நேர்களே? பூச நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல விதமாக பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அவர் போயிட்டுருக்கிறாரு. ஸோ பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கெலாம் நீங்கள் வந்து சனி பகவான் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போய்ங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
வருகிற 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். திங்கக்கிழமை சோமவாரம் தான். ஆடி பெருக்கு 18 நல்ல நாள். இதை காட்டிலும் ஒரு நல்ல நாள் தேவைப்படாது. ஸோ அன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலபைரவர் வழக்கு போட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுயசாரத்தில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? திங்கக்கிழமை சோமவாரம் ஆடி பெருக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அன்றைக்கி நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பூச நட்சத்திரத்துக்கு போகலாம். ஸோ ஆகஸ்ட் 3 ஒரு 2-3 நாள் சொல்கிறேன் போங்க. இந்த மாதத்துலேயே ஒரு 2-3 நாள் சொல்கிறேன் போங்க. ஏன்னா நிறைய நேரம் கேட்குறாங்க, சார் என்றைக்கு கோயிலுக்கு போகணும், என்றைக்கு கும்பிடலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும் நீங்கள். சரியா? சில பேர் குறித்து வைக்காமல் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. நான் எல்லா நேரம் இந்த அப்டேட்டில் இருக்க முடியாது. சரியா? அதனால் நீங்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி கோயிலுக்கு போகலாம். அடுத்து ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் கோயிலுக்கு போகலாம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஈவினிங் போங்க. சரியா? ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி 26 அன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் ஈவினிங் போங்க. ஈவினிங் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உத்திரட்டாதி பூசம். அடுத்த அனுசம் எப்போ வருதுன்னு பார்த்துருது. அனுச நட்சத்திரம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வருதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். எல்லாம் உங்களுக்கு நல்லதாக 3 நாட்கள் சொல்கிறேன். எனக்கு ஒரு ராசிநாதன் சம்மந்தப்பட்டது. ஜனன ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? சனி பகவான் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் போகலாம். 21ஆம் தேதி கோயிலுக்கு போகலாம். சரியா? ஆகஸ்ட் 21 ஆவணி 4 ஆகஸ்ட் 21 மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 நாள் பரிந்துரைச்சிருக்கிறேன் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 21. சரியா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையிலேயே போயிருங்க. சரியா? காலையிலேயே போயிருங்க, அதிகாலையிலே போயிருங்க. காலையில் 9 மணிக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சரியா? வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை. எல்லாம் இங்கிலீஷ் டேட்டு தான் சொல்லியிருக்கிறேன். ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 21. ஓகே நேயர்களே, சனி பகவானை பற்றி இந்த வீடியோவில் வந்து சில குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஒரு தம்மையில் போடுவேன் நான். சரியா? கனவிலும் நடக்காத காரியங்கள்லாம் இனிமேல் நடக்கும்னு அப்படி தான் போடுவேன். பாருங்கள். சரியா? இது சந்தேகமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். பரிகார வழிபாடு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி உத்திராட நட்சத்திரத்துக்கு போட்டிருந்தேன். உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரங்கள்னு நிறைய பேர் அதை கேட்டு பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்லேயே கேட்குறாங்க, யோகமான நட்சத்திரம் நாட்கள் என்னென்னு. நாட்கள் சொல்ல முடியாதுங்க, நாட்கள் மாறிட்டே இருக்கும். இங்கிலீஷ் டேட் மாறிட்டே இருக்கும். அந்த நட்சத்திரம் ஃபிக்ஸ்டு தான். சரியா? உத்திராடத்துக்கு சொல்லியிருக்கிறேன். திருவோணாவட்டத்துக்கு அடுத்த வீடியோ போடுறேன். சரியா? அதனால் இந்த உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த வீடியோவில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது எந்தெந்த மாதம் வருதுன்னா அந்தந்த மாதம் வந்து நீங்கள் வந்து அந்த தேதியை பார்த்துக்கணும். சரியா? தேதியெல்லாம் சொல்ல முடியாது, மாதம் மாறும். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி உங்கள் நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கட்டும், ஏற்றத்தை கொடுக்கட்டும், நிம்மதியை கொடுக்கட்டும், மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன்.